ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்மனண்ட்டாக நம்மளோட ஃபுல் பாடியுமே வந்து ஒயிட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சோப், ஹோம்மேட் சோப்பு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே நம்ம ஈஸியாக ரெண்டு ரெமடியை வச்சு அட்டகாசமாக ஒரு சோப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த சோப்பு வந்து நம்மளோட ஸ்கின்ல உள்ள அந்த டார்க்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் உள்ள விங்கிள்ஸ் ப்ராப்ளமும் இருந்தாலும் சரி, ரொம்பவே ஏஜ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்பவே எங்கே காமிக்கிறதுக்கும் இந்த சோப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 10 இயர்ஸ் வந்து எங்கே காமிக்கிறதுக்கு இந்த சோப் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதிகமாக வெயிலில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோப்பு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா டேர்ன் ஆகிடும். அந்த டேர்ன்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் நல்ல க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்கின்னாக கொண்டு வரத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சோப்பு வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட்டபிள் தான். இந்த சோப்பு வந்து சம்மர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சம்மர், வின்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 2 சீசன்லையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரைஸ் மில்க் ஹோம்மேட் சோப்பை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆன்டி ஏஜிங்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப அழகாக க்ளோவாக எங்கே பிரைட்டன் ஆக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த சோப்பை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் பச்சரிசியில் தான் நம்ம ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அதிகமாக ஒர்க் ஆகிறதுக்கும் விங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் டார்க்னஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க. தென் 5 டீஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நல்ல தண்ணி ஊற்றி அந்த அரிசி மூழ்கிற வரைக்கும் அப்படியே ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ அந்த அரிசி வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா நொறுங்கி வரணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் பாசி பயிறு எடுத்துருக்கிறேன். அதாவது சிறு பயிறுன்னு சொல்லுவோம், சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பயிர் தான் 1 டீஸ்பூன் எடுத்து நீங்கள் சாதம் அடித்த கஞ்சி இருந்ததுன்னா அதில் ஊற வச்சுருங்க. நான் அதில் தான் ஊற வச்சுருக்கேன். அதுவும் 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையுமே வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ரீமியாக வரும். ஸோ எல்லா தண்ணியும் ஊற்றினாலுமே வந்து நல்லா க்ரீமியாக தான் வரும். தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த அரிசி பால் வந்து திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக எனக்கு வந்து 5.5 டீஸ்பூன் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு சோப் பேஸ் வேணும், கிளிசரின் சோப் பேஸ். இது வந்து நான் ஆன்லைன் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண இப்போ போகிறோம். ஸோ அப்படியே போட்டோம் அப்படின்னா மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா துளசி லீஃப் வந்து 7 இலை எடுத்து அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே சைடில் வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடு யூஸ் பண்ண போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோப் பேஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோப் பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அதாவது நல்லா உருகி தண்ணி மாதிரி ஆயிடணும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து கூட வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த சோப்பில் வந்து பட்டுரும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி பால் இருக்கு இல்லையா, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமே வந்து எனக்கு 5.5 டீஸ்பூன் இருந்தது. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 4 சோப்பு 5 சோப்பு அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு சோப் அந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா 2.5 டீஸ்பூன் போட்டால் போதும். நல்லா டார்க்காக எடுத்துக்கோங்க. திக்காக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சீக்கிரமே ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் யூஸ்லேயே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் பச்சை பால், அதாவது ரா மில்க் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சின பால் ஆட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. பச்சை பால் தான் ஆட் பண்ணிக்கணும். பச்சை பால் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்கறதுக்கும் ஸ்கின்னில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து கிளிசரின் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கிளிசரின் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து நான் கோகோனட் ஆயில் வந்து 2 டீஸ்பூன் கட்ட நான் ஊற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயிலை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆயில் வந்து கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணிக்கலாம்.
இப்போது நான் பவுலில் வந்து நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து குங்குமப்பூ தென் துளசியை வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த சோப் பேஸ் வந்து சுட சுட ஊற்றினோம்னா ரொம்ப இதாகிடும். அதனால கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த பவுல் வந்து ஒரு 7up பாட்டில் தான். அது பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டனால வந்து கொஞ்சம் டிசைனாக வருமே அப்படின்ட்டு கட் பண்ணி அந்த அடிப்பாகத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். மொத்தமே வந்து 4 பாக்ஸ் வந்திருக்கு. இதை வந்து ஒரு 6 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சோப்பு அப்படியே அழகாக ஈஸியாக வந்துடும். ஸோ 4 சோப்புமே வந்து ரொம்பவே அழகாக வந்துருச்சு. ஸோ துளசி எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளேவருக்காக நான் துளசி போட்டேன். இது வந்து பியூராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சஃப்ரான் வந்து நான் ஃபுல்லாமே போட்டுக்கலாம். இதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் பாப்பாவோட சோப்பு. இது வந்து ரொம்ப அழகாக டிசைனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நமக்கு 4 சோப்புமே அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இமீடியட்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட ஃபேஸை வந்து லைட்டாக தண்ணி தொட்டு நனைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இப்போது என்னோடய ஃபேஸில் வந்து நான் தண்ணியை வந்து நல்லா தொட்டுக்கிறேன். சோப்பையும் அது மாதிரி தண்ணியில் நனைச்சி நான் தேய்ச்சிட்டு அப்படியே ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போதே சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். நல்ல இந்த வாயை சுற்றிலாம் கருமை வந்து நிறையா இருக்கும். மூக்கை சுற்றி, கண்ணுக்கு கீழே, நிறைய பேர் கண்ணுக்கு மேலே கூட வந்து கருவளையம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. ஸோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சூப்பராக என்னோடய ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் என் ஸ்கின் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த சோப்பை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த சம்மருக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.